கலை விலங்குகளுக்கும் முதிர்கலை சொந்தங்களுக்கும் எங்களது கலைமன்றத்தின் சார்பாக கலை குழுமத்தின் சார்பாக பல்வேறு முதலிகள் வணக்கத்தை தெரிந்து கொண்டு இன்னும் நமது கிராமத்திலே தோன்றி அறுபந்து கொண்டிருக்கும் நம்மளெல்லாம் காதலிச்சு இன்னும் காவல் தெய்வமாகவும் குலதெய்வம் வழங்கக்கூடிய ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ கன்னியமுடி ஆலய திருவிழாவை சிறப்போடு செய்தது மட்டுமில்லாமல் எங்களது ஆரணி ரோஜா நாடக மன்றத்திற்கு அரியது ஒரு வாய்ப்பு நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்து எங்கள் அன்போடு அழைத்து அருள்சுமோடு உணவளித்து அனைத்து நிலைக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் மன்றத்தின் சார்பாக மனமாக தெரிந்து கொண்டு இன்னும் ஆணைக்கு அழகு வீரம், பெண்ணைக்கு அழகு தாய்மை, வீட்டுக்கு அழகு வயல்படி, கோவிலுக்கு அழகு கோபுரம், நீருக்கு அழகு பன்னீர், பூவுக்கு அழகு சம்பகப்பூ, கடலுக்கு அழகு பார்க்கடல் கிராமத்திற்கெல்லாம் அழகான கிராமம் திகழக்கூடியது நமது அகவலம் கிராமம். இந்த அருள்மிகு ஸ்ரீ கன்னியம்மன் ஆலயம் மகாதேவி மகளும் ஸ்ரீலா ஸ்ரீ மகானந்த சித்தர் அவர்கள் ஆசி பெற்று 8ஆம் ஆண்டு சிறப்போடு இந்த 8ஆம் ஆண்டு திருவிழாவை சிறப்பான செய்து கொண்டிருக்கும் அன்புள்ளங்கள் இன்னும் கன்னி வகைரா சேர்ந்த அந்த அன்புள்ளங்களும் மற்றும் ஸ்ரீ அங்காளம்மன் ஸ்ரீ கன்னியம்மன் ஸ்ரீ மகானந்த சித்தர் அருள்பெற்று சிம்மக்குரல் சக்தி ஏ.கே. செட்டியார் குருசாமி அவருடைய தலைமையில் சிறப்போடு இந்த கன்னியம்மன் ஆலய திருவிழாவை சிறப்பான செய்து மட்டுமில்லாமல் எங்களுக்கு அரியது ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அந்த அன்புள்ளங்களுக்கு மனமாக தெரிந்து கொண்டு இன்னும் இந்த கன்னி வகைரை சேர்ந்த அன்புள்ளங்களும் மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் நாட்டாட்கள் சார்பாகவும் எங்களது ஆரணி ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி கிராமத்தின் படமாக 200 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். வாரி கொடுத்த அன்புள்ளங்களுக்கு எங்களது மன்றத்தின் சார்பாக மனமாக தெரிவித்துள்ளோம். நன்றி. அது மட்டும் இல்லாமல் பாருங்க எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்திற்கு தொடர்ந்து ஏன்னா ரோஜா நாடக மன்றம் ஒரே குடும்பமாக நினைத்து எங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கும் ஐயா நமது சக்தியார் ஐயா குடும்பத்தின் சார்பாக அதுவும் பாருங்க அனைத்து நாடக கலைஞருக்கும் போன வருஷம் சால்வெல்லாம் அணிஞ்சாரு. இந்த வருஷம் அதை விட பெரிய ஒரு புண்ணியம் செய்யறாங்க. ஏன்னா சால்வை ஒரு வஸ்திரதானம் செய்யும் போது நம்மளுக்கு பெரிய புண்ணியம். அது மட்டும் இல்லாமல் இந்த 17 கலைஞர்களுக்கும் பாருங்க ஒரு மூட்டை அரிசி கொடுக்குறாருன்ற அது பெரிய விஷயம் தான். அவங்க கைத்தட்ட அது ஒரு அளவில்லாத மகிழ்ச்சி. இந்த குடும்பங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். இங்கே முதலாக என்னுடைய ரோஜா நாடக மன்றத்தின் ஆசிரியர் பிரகாஷ் வழக்கிக்கு பொன்னாரை அணிவித்து இங்கே அரிசி வழங்குகிறார்கள். எங்கள் குருசாமி வழங்கக்கூடிய எங்கள் அன்புக்குரிய தந்தை மற்றும் பெருமதிக்குரிய செட்டியார் ஐயா சார்பாக இன்னும் எங்களது ஆரணி ரோஜா நாடக மன்றத்தில் ஹார்மோனியம் மாஸ்டர் கன்னி வகைரை சார்பாக இன்னும் எங்களது ஆரணி ரோஜா நாடக மன்றத்தின் துணை ஆசிரியர் மாணவர்களை சேர்ந்த எங்கள் அன்புக்குரிய பாபா ஐயா அவர்களுக்கு கைத்தறடியை கொண்டாடி அணிவித்து இந்த கன்னி வகைரை சார்பாக மரியாதை செய்கிறார். மணிகண்டன் ஐயா அவர்களுக்கு இந்த விழா குழுவின் சார்பாக கைத்தறியை பொன்னாடை அணிவித்து அரிசி வழங்குகின்றனர். சக்கரவர்த்தி அண்ணன் ஜெயஜோதி அவர்களுக்கு இந்த கன்னி வகைரை சார்பாகவும் கன்னியம்மன் ஆலய திருவிழாவின் சார்பாகவும் இந்த கைத்தறியை பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கின்றனர். ஆரணி ரோஜா நாடக மன்றத்தில் இன்னும் ராமர் புகழ் அரிச்சந்திரா புகழ் தோணிமலை கிராமத்தைச் சேர்ந்த எங்கள் அன்புக்குரிய தந்தை ஐயா அவர்களுக்கு சக்கரவர்த்தி ஐயா அவர்களுக்கு கைத்தறியை பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கின்றனர். இன்னும் பெருவடத்து மூத்த கதிர விளக்கக்கூடிய தென்னகிரி கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தசாமி ஐயா
ஐயா அவர்களுக்கு கைத்தறிய பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கின்றனர். இன்னும் கதாநாயகனாக விளங்கக்கூடிய எங்கள் அண்ணன் பெரியவர் ஜனார்த்தனன் அவர்களுக்கு கைத்தறிய பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கின்றனர். ரோஜா நாடமணி கதாநாயகன் சகலகலா வல்லன் தம்பி எடிரசன் அவர்களுக்கு இங்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். தம்பி அஜித் அவர்களுக்கு அடுத்ததாக மரியாதை செய்கிறார்கள். தம்பி பூவரசன் அவருக்கு இங்கு மரியாதை செய்கிறார்கள். அடுத்ததாக தம்பி காளிவேடு மெட்டக்கூடிய தம்பி ராஜசேகர் அவருக்கு பொன்னாடித்து மரியாதை செய்கிறார்கள். தம்பி லோகேஷ் அவரை அழைக்கிறோம். அடுத்ததாக தம்பி ராஜி அவர்களுக்கு பொன்னாடை மரியாதை செய்கிறார்கள். அடுத்ததாக காமெடி வேடம் நடிக்கூடிய தாமன்னா பாஸ்கர் அவர்களுக்கு இங்கு பொன்னாடை எடுத்து மரியாதை செய்கிறார்கள். அண்ணன் சுதாகர் அவர்களுக்கு எங்களுடைய ரோஜா நாடமன்றத்தில் பல இடங்களை சிறப்பாக இந்த சகலகலா மன்றம் அண்ணா சுதாகர் அவர்களுக்கு இங்கு பொன்னாடை எடுத்து மரியாதை செய்கிறார்கள். அடுத்ததாக என்னுடைய ரோஜா நாடமன்றத்தில் லைட்மேன் அண்ணா சேகரன் அவர்களுக்கு இங்கு பொன்னாடை எடுத்து மரியாதை செய்கிறார்கள். எங்களுடைய ரதசாரதி திருவாளர் அண்ணாமலை அவர்களுக்கு இங்கு மரியாதை செய்கிறார்கள். இங்கே இப்படி ஒரு சிறப்பான ஒரு மரியாதை செய்து எங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பினை வழங்கி கொண்டிருக்கும் நமது விழாக்குழுவின் மதிப்புக்குரிய கண்ணியம்மன் மகராஜ் தொடர்ந்து நமது கிராமத்துக்கு கண்ணி கேட்கிற சார்பாக கன்னியம்மன் ஆலயத்துக்கு என்னை கேட்காமலே டெய்லியில் எழுதுகிற அண்ணன் அவருக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நமது கிராமத்தின் சார்பாகவும் டாக்டர் ஆனந்தன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்ற பெரியவர்களே, நம்முடைய காஞ்சிபுரம் நாடக மன்றத்தின் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. 2 லட்சத்துக்கு மேலே அது காஞ்சிபுரம் நாடகத்தின் யூடியூப் சேனல் உரிமையாளர் வேற யார்? இந்த சுதாகர்
முதல்ல யூடியூப் சேனல் எடுக்க வந்தாருங்க. ஒரு நாள் போன வருஷம் ஒரு பப்னவேஷ் அம்சம். ஆனால் நீ பார்த்தீங்கன்னா எங்கள் நாடக மன்றத்தில் அவர் ஆடாத வேடமே இல்லை. ரொம்ப ஒரு தலை சிறந்த நடிகர் ஆகிட்டாங்க. இருந்தாலும் இன்னைக்கு 2 லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அந்த சேனல் உயர்ந்திருக்குது. அந்த சார்பாக அந்த சேனலை வாழ்த்து வகை ஒரு காஞ்சிபுரம் நாடக உலகம் நம்ம காஞ்சிபுரம் நாடக யூடியூப் சேனல் வந்து 2 லட்சம் சப்ஸ்கிரைப் மேலே வந்துருச்சு. முழுக்க நம்ம ரோஜா நாடகம் மட்டும்தான் அந்த சேனல்ல வரும். எல்லாரும் காஞ்சிபுரம் நாடக உலகம் யூடியூப் சேனலை பாருங்க. அது மட்டும் இல்லாம காஞ்சிபுரம் நாடக உலகம் இன்ஸ்டாகிராம், காஞ்சிபுரம் நாடக உலகம் ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் வீடியோ வரும். வீடியோ பாருங்க. எங்கள் ரோஜா நாடக மன்றத்துக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கும் நல்ல உங்களுக்கு எங்கள் மன்றத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. அதை கொண்டாட வகையில் நம்ம இதை கேட்கிறோம். அந்த சேனல் வாழ ஊட்டியாமல்